ஆவியானவரே என்னை நீர் நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம், இதுதான் வாழ்க்கையோட எண்டுன்னு நினைச்ச ஒரு பெண்ணை தேடி ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புறார். தன்னோட வார்த்தையை சுமந்து கொண்டு, இயேசுவின் திட்டத்தை சுமந்து கொண்டு ஒரு மனுஷனை தேவன் அனுப்புறாரு. இன்னைக்கு தேவன் உங்களை நோக்கி அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அனுப்புறாரு. உங்க வீட்டில நீங்க குறைவை காண மாட்டீங்க. உங்க குறைவுகளை கர்த்தர் இந்த வேளையில நிறைவாக்குகிறார். இந்த வார்த்தை விசுவாசிங்க. உங்க குறைவுகளை தேவன் நிறைவாக்குகிறார். உங்க அற்புதம் ரொம்ப தூரத்துல இல்ல. உங்களுக்கான மிராக்கிள் ரொம்ப தூரத்துல இல்ல. கர்த்தருடைய பிரசன்னம் எங்க இருக்கோ அங்கதான் உங்களுடைய அற்புதம், அங்கதான் உங்களுடைய அற்புதம். ஹல்லேலூயா. அன்னாள் வருஷந்தோறும் ஒரு இடத்துல உட்கார்ந்து, தேவ ஆலயத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பா, அழுதுகிட்டே இருப்பா, அழுதுகிட்டே இருப்பா. அவளுடைய மிராக்கிள் ரொம்ப தூரத்துல இல்ல, அவளுடைய அற்புதம் ரொம்ப தூரத்துல இல்ல. அதே ஆலயத்துல தேவனுடைய பிரசன்னம் சந்திக்கிற அந்த சன்னிதானத்துல தேவன் அன்னாளுக்கு ஒரு பதிலை வைத்திருந்தார். அன்னாள் அழுதுட்டு இருக்கிற வரைக்கும் அந்த பதில் கிடைக்காது. அன்னாளோட அற்புதம் ரொம்ப தூரத்துல இல்ல. கொஞ்சம் எந்திரிச்சு அந்த பிரசன்னத்துல வந்து நிற்கும் போது, கொஞ்சம் அந்த பிரசன்னத்தை நோக்கி நகரும் போது, அந்த நகர்வுல தேவன் ஒரு அற்புதத்தை அன்னாளுக்கு வைத்திருந்தார். அந்த பிரசன்னத்துக்குள்ள இன்னைக்கு நீங்க இழுக்கப்படும் போது, அந்த பிரசன்னம் உங்களை சந்திக்கும் பொழுது உங்க அற்புதத்தை நீங்க சந்திக்கிறீங்க. உங்க அற்புதத்தை இன்னைக்கு நீங்க சந்திக்கிறீங்க. தேவ பிரசன்னத்தை இழுத்து கொள்ளுங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரீ தேவ வல்லமையை இழுத்து கொண்டது போல, ஹல்லேலூயா, உங்களை விட்டு கொடுத்து கர்த்தரை ஆராதிங்க. உங்களை விட்டு கொடுத்து அவரை உயர்த்துங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை வரவேற்று கொள்ளுங்க. கர்த்தருடைய பிரசன்னத்துல நிரப்பப்படுங்க. உங்க அற்புதம் வெகு தூரத்துல இல்ல. உங்க அற்புதம் வெகு தூரத்துல இல்ல. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் தான் உங்களுடைய அற்புதத்தின் ஸ்தலம். அவரோட பிரசன்னத்தை எங்க அனுபவிக்கிறீங்களோ அங்க உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். அதே ஆலயத்துல அன்னாள் எழுந்து தேவனுடைய சன்னிதானத்துக்கு போய் அவருடைய இருதயத்துல இருக்கிறது எல்லாம் தேவனுடைய பிரசன்னத்துல ஊற்றி விடுறா. உங்க இருதயத்துல எவ்வளவு பாரம் இருக்கு, எவ்வளவு கவலை, எவ்வளவு நிந்தை இருக்கு. ஆண்டவர் நீங்க அதை சுமந்துட்டே நடக்கணும்னு அவர் விரும்பல. அதனாலதான் நீங்க கேட்காமலே, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் தன்னை சிலுவையில ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு அவரை நோக்கி யாரையும் பார்க்காதீங்க. உங்க ரெண்டு கரத்தை அவருக்கு நேரா விரிச்சு உங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த அந்த அன்பை நோக்கி பார்த்து, உங்க இருதயத்துல என்னென்ன பாரங்கள் இருக்கோ அதெல்லாம் அவர் சமூகத்துல ஊற்றிடுங்க. அவரை பார்த்து சொல்லிருங்க, வார்த்தையா சொல்லிருங்க, இயேசுவே இந்த கவலை என் இருதயத்தை நிரப்புதப்பா, அந்த பயம் என் இருதயத்தை நிரப்பி இருக்கு, இதெல்லாம் உங்க சமூகத்துல நான் வைக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு ஒரு அற்புதத்தை இந்த வேலையில செய்யுங்க. சொல்லுங்களேன், வாய் திறந்து கேளுங்களேன். அப்பா கிட்ட கேட்கறது போல கேளுங்களேன், வாய் திறந்து. யாரையும் பார்க்காதீங்க, எல்லாரும் கண்களை மூடி உங்க ரெண்டு கரத்தை அவருக்கு நேரா விரிச்சு உங்க இருதயத்தை திறந்து உங்க முகத்தை அவருக்கு நேரா ஏறெடுத்து அவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே அப்பா என்னோட தேவை சந்திக்கப்படட்டும் அப்பா. என் கவலை பாரம் எல்லாம் உங்க பிரசன்னத்துல வைக்கிறேன்ப்பா. சொல்லுங்களேன், இயேசுவே உங்க பிரசன்னத்துல நான் வைக்கிறேன்ப்பா. உங்க தேவையை கூட யார்கிட்டயும் நீங்க போய் சொல்ல முடியாததா இருக்கலாம். நீங்க சொன்னா யாரும் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமா இல்லாம இருக்கலாம். அது அவ்வளவு பெரிய தேவையா இருக்கலாம், அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியல, அதெல்லாம் நீங்க சொல்ல உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கார். சர்வ வல்லவர் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய் இருக்காரு உங்களுக்கு. ஹல்லேலூயா. உங்க ரெண்டு கரங்களையும் அவருக்கு நேரா விரிச்சு உங்க இருதயத்துக்கு பாரங்கள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. எல்லாம் அவர்கிட்ட வாய் திறந்து வார்த்தையில சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே. இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க வந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாறி இருக்கும்னா, காட்டத்தி மரத்துல ஏறி இவர் எப்படி இருக்காருன்னு பார்க்க வந்தவனுடைய வாழ்க்கையை மாறும்னா, அவர் ஆராதிக்க வந்தவர்களுடைய வாழ்க்கை மாறாதா? உங்க வாழ்க்கை மாறும். விசுவாசி அவரோடு பேசுங்க, அப்பான்னு சொல்லி பேசுங்க, என் தகப்பனேன்னு சொல்லி பேசுங்க. எல்லாம் நீங்க பார்த்து கொள்வீங்க ஆண்டவரே, எல்லாம் நீங்க பார்த்து கொள்வீங்க.
உங்க பாரம் எல்லாம் அவர் சமூகத்துல வச்சுங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க, எதுக்கும் கலங்காதீங்க. எந்த எண்டில் நீங்க வந்து நின்னாலும், முடிக்கிறதுக்கு ஒரு விறக பொறுக்க வந்த ஸ்திரீயை சந்திச்சு ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை தர முடியும்னா, அவரை உண்மையா விசுவாசத்தோடு ஆராதிக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. ரகத ரகத ரபா லெரஹெதர கெதரபா ஷிதர கதரபா. அற்புத சுகங்கள் சம்பவிக்கட்டும், அற்புத விடுதலைகள் சம்பவிக்கட்டும், பாத்திரங்கள் நிரம்புவதாக. கர்த்தர் தொடரத உணர்றீங்கன்னா ஆவியில நிறைந்து அந்த அனாயிண்டிங் ஹானர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை தொடரத உணர்றீங்களா? ஜீவனுள்ள தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஒரு மனுஷன் தொடுவதை நீங்க உணருவது போல கர்த்தருடைய தொடுதலை உங்களால உணர முடியும். உங்க பக்கத்துல நிற்கிற மனிதர்கள் கடைசி வரை ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் மாத்திரமே மாறாதவர். அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க, அவருடைய தொடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த காலை வேளையில இந்த சபைக்குள் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய தொடுதலை பெற்றுக்கொள்வீர்கள். இயேசுவின் நாமத்தில் தொடுதல் உண்டாவதாக. தேவனுடைய ஒரு தொடுதல் உங்க லைஃபை மாற்றி போட்டுரும். உங்க சரீரத்தில் இருக்க வியாதிகளை வேரோடு அதை அழிச்சிரும். ஒரு தொடுதல், ஒரு வார்த்தை, ஒரு சந்திப்பு, நகர்வு உங்க டோட்டல் லைஃபை சேஞ்ச் பண்ணிடும். ஹல்லேலூயா. அவரோட பிரசன்னத்துல சப்மிட் பண்ணு. லெகேதேரா ஹாதரா கதாராபா ஷிகாதாராபா லெரஹேதேரே கேதேரே பெசிதாரா ஹாஷதரா ஹாதரா கதாராபா லெரஹேதேரே கேதேரே பெ ஷிதாரா கதாராபா ஓலா ஹாஷதரா பதாரா கதாராபா. இயேசுவின் கல்லறை வெறுமைனா நம்ம கல்லறையும் வெறுமைதான். எந்த கல்லறையும் நம்மளை அடைத்து வைக்க முடியாது. அவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்க சவுண்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார், உங்க சத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. சவுண்டா ஒரு மிராக்கிள் நடக்கணும்னு விரும்புறீங்கன்னா சவுண்டா கர்த்தரை துதிங்க. நல்ல சத்தமா ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில நடக்கணும், ரொம்ப தூரத்துக்கு ஜனங்கள் பார்க்கணும், அப்படி ஒரு மிராக்கிள் நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா சவுண்டா கர்த்தரை உயர்த்துங்க. உங்க சத்தத்தை உயர்த்துங்க, உங்க சவுண்டை உயர்த்தி கர்த்தரை துதிங்க. உங்க தொண்டை குழியிலிருந்து சவுண்டு வெளியே வரட்டும். கர்த்தரை துதிங்களேன். அழுகையின் சத்தம் உங்க தொண்டையிலிருந்து வராது, வியாதியின் பேர் உங்க தொண்டையிலிருந்து வராது. அல்ல சவுண்டா கர்த்தரை துதிங்களேன். பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களை இந்த வேளையில நிரப்புவதாக. கூப்பிடுகிறவனுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார், கூப்பிடுகிறவர்களுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ரகதா ரகதா ரபா ஷீதா ரகதா ரபா. கொஞ்ச நேரம் ஆவியில நிறைந்து ஜெபிக்கலாமா, அந்நிய பாஷையில ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. என் நாமத்தினால் நீங்க எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கார். நீங்க அவரையே கேளுங்களேன், தேவ ஆவியை கேளுங்களேன், பரிசுத்த ஆவியை கேளுங்க. ஹல்லேலூயா. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இவருக்குள் வாசமா இருக்கிறதா. வசனம் சொல்லுது, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இவருக்குள் வாசமா இருக்கிறது. ஏதோ ஒரு நன்மை அல்ல. நீங்க கேளுங்க, நன்மைகளின் பிறப்பிடத்தை கேளுங்க. இயேசுவே என்னை நிரப்பும், நீர் எனக்குள் வந்து தங்கும்னு கேளுங்க. ஓலஹா ஷிஹாதரா. உங்க வாயை தரங்க, கர்த்தர் புதிய பாஷைகளை உங்க நாவில கொடுப்பார். ஆமென். அந்நிய பாஷையில பேசுங்க, உங்க பாஷையை கர்த்தர் மாற்றுவார். நீங்க ஒரு புதிய எல்லைக்குள் பிரவேசிப்பதற்கு அது ஒரு அடையாளமா இருக்கும். வாய் திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. லேரே ஹேதே ரேகே தீரா ஹௌஷாதா ரகதா ரபா லெமே தீரா ஹாதா ரகதா ரபா உஷாதா ரகதா ரபா லெகேதாரா கதா ரகா ஷீகாதா ரபா. இதுவரை பரிசுத்தாவின் அபிஷேகத்தையே பெறலன்னு யாராவது இருந்தீங்கன்னா இன்னைக்கு வாய் திறந்து ஏசப்பாட்ட கேளுங்க. இயேசுவே உம் ஆவியால் என்னை நிரப்பும் அப்பா, உம் ஆவியால் என்னை நிரப்பு. வாய் திறந்து கேளுங்க. உங்க சரீரம் ஆவியை பெறணும்னா உங்க சரீரம் இப்ப கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன், என்ன ஆவியால நிரப்பும் அப்பா. ஓலா ஹாதாரா ஹலோரா ஹாஷிஹா லெமேர ஹேதரா ஹவோ சஹாதாரா லெகேதாரா ஹவோ ஷீகா ஹதாராஹா லெகேதாரா ஹவோ சுதாரா ஹபாஷிதாராபா லெகேதாரா ஹவோ சதாராபா லெகேதேரே பேதிரா ஹாதாரா கதாராபா லெகேதாரா ஹோ ஷீதாரா ஹாதாரா கேதேரேபே ரெஹேதேரே பேதிரா ஹா ஷீதாரா கதாராபா ஓலா ஹவோ சீகாதாராபா லெகேதாராபா ஷீதாராபா. உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார், உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியான காரியங்களை கர்த்தர் செய்வார். லெரெமே திராஹாதோரோ ஓஷிதாரா லெகேதாரா ஹவோ சிகாதாராஹா லெமே திராஹாதாரகே திராவோ ஷிதாராபா ஓலா ஹாஷாதாபா. விசுவாசத்தோடு பேசுங்க, வாய் திறந்து
விசுவாசத்தோடு பேசுங்க, வெக்கத்தை விட்டு பேசுங்க. புதிய பாஷையினால் உங்களை அபிஷேகிப்பார், அந்நிய பாஷையினால் உங்களை அபிஷேகிப்பார். வாய் தரங்க, வாய் தரங்க. விடுதலையாய் விடுதலையாய் ஜெபிங்க, விடுதலையாய் ஜெபிங்க. ஹalleluya. லெரஹேதேரஹேதேரபே ஷீதரபா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தின் பலவீனமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளையும் இழிவா எண்ணப்படுகிறவைகளையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். விசுவாசித்து அந்நிய பாஷை பேசுங்க. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எத்தனையோ விதவைகள் அந்த பஞ்ச காலத்துல இருக்கும்போது இயேசு சொல்றாரு, எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் விதவையின் இடத்தில் அனுப்பப்பட்டார். எத்தனையோ விதவைகள் அந்த நாட்கள்ல இருந்தாங்க. ஆனா சாரிபாத் விதவையின் இடத்தில் இந்த எலியா தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டார். தேவன் அனுப்புனார், தேவன் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்களை நோக்கி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறார், உங்களை சூஸ் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க மேலதான் கர்த்தர் பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். உங்களுக்கு டவுட்டே வேணாம், நீங்க இந்த காலத்துல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த வார்த்தையை விசுவாசித்து, இந்த வார்த்தையை விசுவாசித்து அவரோட கையில சப்மிட் பண்ணுங்க. நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா. எலியா நாட்கள் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, எலிசா கிட்ட போ, எலிசா கிட்ட போ. எலிசாவை நான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை எந்த மனுஷனாலையும் மாற்ற முடியாது, எந்த சூழ்நிலையாலும் மாற்ற முடியாது. இன்னைக்கு இங்க நிக்கிற நீங்க விசுவாசிங்க, நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சின்ன பிள்ளைங்க எல்லாரும் விசுவாசிங்க, தேவன் உங்களை சூஸ் பண்ணி இருக்கிறாரு. எவ்வளவோ குழந்தைங்க இருக்கும்போது தேவன் உங்களை சூஸ் பண்ணியிருக்காரு. இங்க நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சூஸ் பண்ணியிருக்காரு. அவ சூஸ் பண்ணாம நம்ம இந்த இடத்துல நிற்கல. தேவன் நம்மளை சூஸ் பண்ணியிருக்காருன்னா சாதாரண விஷயத்துக்காக சூஸ் பண்ணுவாரா? நீங்க சொல்லுங்க, என்ன கர்த்தர் பெரிய திட்டத்துக்காக சூஸ் பண்ணியிருக்கார். ஹல்லேலூயா. இயேசு போற வழியில திரளான ஜனங்கள் கூட்டமா நிக்கிறாங்க. ஆனா காட்டத்தி மரத்து மேல ஏறி நிக்கிற சகேயுவை பார்த்து கர்த்தர் சொல்றார், சகேயுவே, இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும். தேவன் சூஸ் பண்றார், தேவன் தெரிந்து கொள்றார். நம்ம தெரிந்து கொண்டிருந்தா அது மாறி இருக்கலாம். ஆனா கர்த்தர் தெரிந்து கொள்ளும் போது அதை யாராலையும் மாற்ற முடியாது. அவர்கிட்ட இந்த எஸ்கேப்பே ஆக முடியாது. நினிவேக்கு யோனா போகணும்னா யோனா தான் போகணும். தேவன் தெரிந்தெடுத்தல யாராலையும் மாற்ற முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? எங்கேயும் ஓட முடியாது. கர்த்தருடைய கரத்துல இன்னைக்கு சப்மிட் பண்ணி சொல்லுங்களேன், இயேசுவே உங்க கையில என்ன நான் சப்மிட் பண்றேன். ஹல்லேலூயா. உங்க சித்தத்துக்கு என்ன நான் சப்மிட் பண்றேன், உங்க விருப்பத்துக்கு என்ன நான் சப்மிட் பண்றேன். ஹல்லேலூயா. ஜீசஸ். லெமெதிரா ஹாதரா ஹௌஷதரா. இன்னைக்கு இந்த சர்ச்ல கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்ற விரும்புறார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகும். கர்த்தர் எல்லாத்தையும் புதுசா மாத்த போறார். ஒரு புதிய துளிரை கர்த்தர் வெளியே கொண்டு வர போறார். இந்த ஊழியத்தின் அடையாளத்தை கர்த்தர் இந்த நாளிலிருந்து மாற்ற போறார். இந்த ஊழியத்தை குறித்த அடையாளத்தை கர்த்தர் இந்த நாளிலிருந்து மாற்றுவார். ஹல்லேலூயா. பேனரை கர்த்தர் சேஞ்ச் பண்றார், டைட்டில கர்த்தர் சேஞ்ச் பண்றார். இதை பார்க்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற, ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரோட டைட்டிலையும் கர்த்தர் சேஞ்ச் பண்றார். என் வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். என்னோட வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். உன்னை அப்படிதான் அழைக்கும்படியாக உன் வாழ்க்கையை நான் இன்னைக்கு மாத்துறேன். உன் வாழ்க்கையை நான் இன்னைக்கு மாத்துறேன். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கன்னா ஆவியில நிறைந்து பெற்றுக்கொள்ளுங்க. என் வாய் என்ன சொல்லுதோ அப்படி ஜனங்கள் உன்னை அழைக்கும்படியா, உன் டைட்டில, உன் அட்ரஸ் இன்னைக்கு நான் சேஞ்ச் பண்றேன். உன் விலாசத்தை, உன் பேனரை நான் சேஞ்ச் பண்றேன். உன் அடையாளத்தை நான் மாத்துறேன். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கன்னா அவர் கையில சப்மிட் பண்ணுங்க, சப்மிட் பண்ணுங்க. என்னோட பேரை கர்த்தர் இன்னைக்கு மாத்துறதுக்காய் நன்றி. தரித்திரன் இல்ல, நீங்க தரித்திரன் இல்ல. கர்த்தர் உங்க பேரை மாத்துறாரு, உங்க குடும்பத்தோட பேரை மாத்துறாரு. நீங்க தரித்திரன் இல்ல.
ஹல்லேலூயா. என் வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ தரித்திரன் என்று அழைக்கப்பட மாட்டாய். நீ வியாதியஸ்தன் என்று அழைக்கப்பட மாட்டாய். ஆண்டவர் சொல்றாரு, நீ கைவிடப்பட்டவள் என்று அழைக்கப்பட மாட்டாய். நீ எப்சிபா என்றும் நீ பியூலா என்றும் அழைக்கப்படுவாய். உன் தேசம் வாழ்க்கைப்படும். உன் தேசம் வாழ்க்கைப்படும். நீ கைவிடப்பட்டவள் அல்ல. நீ மனம் நொந்த ஸ்திரீ அல்ல. அன்னாள் வந்து தேவ பிரசனத்துல நின்னு சொல்றாங்க, நான் மனக்கிலேசம் உள்ள ஒரு ஸ்திரீ. ஏலி கேட்கிறாரு, என்ன குடிச்சிருக்கியா, தண்ணி அடிச்சிருக்கியா? சொல்லுவாங்க, இல்லை நான் மதுபானம் எல்லாம் குடிக்கல, நான் மனக்கிலேசம் உள்ள ஒரு ஸ்திரீ. தன்னையே அவங்க அட்ரஸ் பண்ணிக்கிறாங்க, நான் ரொம்ப வருத்தத்திலையும் கவலையிலும் இருக்கிற ஒரு பெண். நீங்களே உங்களுக்கு ஒரு டைட்டில் வச்சிருக்கலாம், நான் கைவிடப்பட்டவள், நான் மனம் நொந்தவள், நான் மனக்கிலேசம் சங்கடம் இருக்கிற ஒரு ஸ்திரீ, நான் கவலையா இருக்கிற ஒரு ஸ்திரீ. கர்த்தர் உங்க டைட்டில் இன்னைக்கு சேஞ்ச் பண்றார். உங்க வாய் சொல்ற நாமத்தால நீங்க அழைக்கப்பட மாட்டீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொல்ற பேர்ல நீங்க அழைக்கப்பட மாட்டீங்க. கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீங்க அழைக்கப்படுவீங்க. விசுவாசிச்சு சப்மிட் பண்ணுங்களேன். சப்மிட் பண்ணுங்க, விட்டு கொடுங்களேன். இயேசுவே, நானே என்னை குறித்து ஒரு மென்டாலிட்டியில் இனி இருக்க மாட்டேன். எனக்கு நடந்தது, எனக்கு நடந்துட்டு இருக்கிறது, நான் பார்க்கறது, இதெல்லாம் என்னோட பேர் இல்லை. வாய் திறந்து சொல்லுங்களேன், இது என்னோட பேர் இல்லை, இது என்னோட அடையாளம் இல்லை. கண்களை மூடி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணி வாய் திறந்து சொல்லுங்க, இது என் அடையாளம் இல்லை. இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது உங்க மேலேயே அது இருக்க முடியாது. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, உங்க வார்த்தைக்கு தேவன் வல்லமையை கொடுத்து இருக்கிறார். இல்ல சொல்லுங்க, இல்ல என் பேர் அது இல்ல, நான் கைவிடப்பட்டவள் இல்ல, நான் மனம் நொந்தவள் இல்ல, நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ இல்ல. உன் தேசம் வாழ்க்கைப்படும். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்றார், நீங்க வாழ்க்கைப்படுவீங்க, நல்லா வாழ்வீங்க, சாட்சியாய் வாழ்வீங்க, நிறைவாய் வாழ்வீங்க, அவருடைய நாமத்தின் மகிமையாய் நீங்க வாழ்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லெகெதிர ஹதரகதர பஷிதரகதரபா ஓலபா சுஹாதரபா. 40 வருஷம் வனாந்தரத்துல நடந்து திரிந்த மோசேய தேவன் முச்செடியில சந்திச்சு, உன்னை நான் ரட்சகனாக்குறேன், உன்னை நான் ரட்சகனாக்குறேன், எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களை மீட்டெடுக்க உன்னை நான் ரட்சகனாக்குறேன். தேவன் டைட்டில சேஞ்ச் பண்றார். வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்க்கிற மோசேயை அழைத்து தேவன் டைட்டில சேஞ்ச் பண்றார். இன்னைக்கு அப்படிதான் அலைஞ்சு திரிஞ்சு பல வருஷமா அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டே இருக்கிற இங்க இருக்கிற சில பேரை கர்த்தர் இன்னைக்கு அவங்களோட டைட்டில், அவங்களுடைய நேம், அவங்க அடையாளத்தை கர்த்தர் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தர் இப்போ அதை செய்து கொண்டு இருக்கிறார். விசுவாசிக்க விசுவாசிக்க தேவன் உங்க அடையாளத்தை மாற்றுகிறார். நீங்க லட்சாதிபதிகள் அல்ல, நீங்க கோடீஸ்வரர்கள். நீங்க வியாதியஸ்தர்கள் அல்ல, நீங்க ஆரோக்கியமானவர்கள், அநேகரை ஆரோக்கியத்தில் நடத்துபவர்கள். நீங்க சங்கடமான ஸ்திரீ அல்ல, நீங்க மகிழ்ச்சியின் மகுடமாய் இருக்கிறவங்க. ஹல்லேலூயா. உங்க டைட்டில் இன்னைக்கு சேஞ்ச் பண்றார். ரிசீவ் பண்ணுங்க, இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணி வாய் திறந்து சொல்லுங்க, நான் சங்கடமுள்ள ஒரு பெண் அல்ல, நான் கவலையில நிரம்பப்பட்ட பாத்திரம் அல்ல. சொல்லுங்களேன், வாய் திறந்து சொல்லுங்க, இல்ல இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலையில நிரம்பின பாத்திரம் இல்ல, நான் சபிக்கப்பட்டவள் இல்ல, நான் ஆசீர்வாதத்தின் பாத்திரம், நான் அபிஷேகிக்கப்பட்ட பாத்திரம், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஹல்லேலூயா. நீங்க சொன்னாதான் அது உங்க மேல பலிக்கும். வாய் திறந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீங்க அழைக்கப்படுவீங்க. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுதான் உங்க வாழ்க்கை. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எங்க நடுவில் நீங்க அசைவாடுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சொல்லுங்களேன், இயேசுவே நீங்க எங்க நடுவில் வந்து அசைவாடுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்க நடுவில் நீங்க இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிற தேவன் எங்க நடுவில் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து சொல்லுங்களேன், இயேசுவே நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. என்னோட நீங்க பேசுறதுக்காய் நன்றி இயேசுவே. என் நடுவில் நீங்க இருப்பதற்காய் நன்றி இயேசுவே. என்னை அளவில்லாம நீங்க நேசிப்பதற்காய் நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா.
கையில் பைபிள் எடுத்துட்டு நீங்கள் உங்கள் இடத்துல அமரலாம். கர்த்தருடைய வார்த்தையை இந்த வேலையில் நம்ம கேட்கலாம், தொடர்ந்து நம்ம கேட்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உங்களோடு பேசுறதை உணர்றவங்க மாத்திரம் சொல்லுங்க ஒரு ஆமேன். ஹல்லேலூயா. இயேசு உங்ககிட்ட பேசுகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க அற்புதம் ரொம்ப தூரத்தில் இல்லை. இந்த காலை வேளை கர்த்தர் அதை தான் உங்களோடு பேசுறாரு. உங்களோட மிராக்கிள், உங்களோட ஹீலிங், உங்களுக்கான அற்புதம் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க உங்களுக்கான மிராக்கிள் ரொம்ப தூரத்தில் இல்லை. தேவ பிரசன்னம் தான் உங்களுடைய அற்புதத்தின் ஸ்தலம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை நீங்க எங்க பார்க்குறீங்களோ அங்கதான் உங்களுக்கான அற்புதம் காத்து கொண்டு இருக்கிறது. ஆமென். அன்னாள் தேவாலயத்துல தான் இருக்காங்க. ஆனா அந்த தேவாலயத்துல அவங்களுக்கு ஒரு ஃபேவரட் பிளேஸ் இருக்கு. அந்த பிளேஸ்ல உட்காந்து அவங்களோட வேலை அழுகிறது தான். இப்போ இதுதான் தேவாலயம்னா, தேவாலயத்துல இவங்க பலிகளை செலுத்தினதும் அந்த இடத்துல உட்காந்து இவங்க என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க? அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களோட வேலை. தேவாலயம் தான், ஆனா அழுகிற பிளேஸ். நான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றேன், அழுகிற ஊழியத்தை செய்ய கர்த்தர் உங்களை அழைக்கல. ஹல்லேலூயா. அழுகிற ஊழியத்தை செய்ய கர்த்தர் அழைக்கல. விசுவாசிக்கிறீங்களா? யாராவது அழுதுட்டே இருக்கிறவங்களா இருக்கீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு அழுகிற ஊழியத்தை செய்ய கர்த்தர் அழைக்கல. நீங்க அழுதுட்டே இருக்கிற வரைக்கும் மிராக்கிளை நீங்க பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அழுதுட்டீங்க ஒரு தடவை, உங்க மனசுல இருக்கிற அந்த பாரத்தை எல்லாம் வெடிச்சு கொட்டிட்டீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சுது. அவ்வளவுதான் நம்ம வேலை. மீதி எல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. தேவன் சமூகத்துல அழுதுகிட்டே இருக்க கர்த்தர் அழைக்கல. இந்த அண்ணாள் ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. இவங்களை ஒருத்தங்க இவன் அழுகிறத பார்த்தா இன்னும் ஒருத்தி என்ன செஞ்சுட்டே தான் இருப்பா, வேதனைப்படுத்திக்கிட்டே தான் இருப்பான். இப்படியே தான் வருஷந்தோறும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஆலயத்துக்கு குடும்பமா போய் பலியிட்டு அழுதுகிட்டே வருவாங்க. சேஞ்சே இல்லை லைஃப்ல. ஆனா ஒரு நாள் அவங்களோட கணவர் சொல்றாரு, ஏன் சும்மா அழுதுகிட்டே இருக்க? இந்த ஃபர்ஸ்ட் வேர்டை கேட்டதுமே அண்ணாளுக்கு அப்படியே ஹாப்பியா இருந்திருக்கும். பரவாயில்லையே. கணவர் என்ன செய்யறாரு, விசாரிக்கிறார். அவர் சொல்ற, ஏன் அழுதுட்டே இருக்க? உனக்கு பிள்ளை இல்லைன்னா என்ன? நான் 10 குமாரர்களுக்கு உனக்கு சமமா இருக்கிறேன். அதுக்காக அவரை இடுப்புல வச்சுட்டு அவங்களுக்கு கண்மையெல்லாம் போட்டு ஜடையெல்லாம் போட்டு கொஞ்சம் முடியுமா? அண்ணாளுக்கு தேவை குழந்தை. எனக்கு இதுதான் வேணும். அண்ணாளோட வாஞ்ச ஒண்ணுதான், எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேணும், எனக்கு ஒரு குழந்தை வேணும், இல்லையா? ஸோ இந்த வார்த்தையை கணவர் சொன்னதுமே தான் அண்ணாளுக்கு புரியுது, நமக்கு இப்போ என்ன வேணும், குழந்தை வேணும். என் கூட சேர்ந்து இவரும் அதை நம்புறாருன்னு பார்த்தா இவர் நம்பிக்கையே இழந்துட்டார். என்ன நம்பிக்கை இழந்துட்டார்? குழந்தை இல்லைன்னா பரவாயில்ல, நான் உனக்கு ஒரு குழந்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ குழந்தை இனிமேல் வரும்னு நம்பிக்கையே இல்லை. குழந்தை கொடுக்க வேண்டியவரே அவர் தான், ஆனால் அவருக்கே நம்பிக்கை இல்லை. உடனே அண்ணால் என்ன செய்யறாங்க தெரியுமா? வழக்கமாக உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்த அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. வழக்கமாக உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்த அவங்க என்ன செய்யறாங்க? மாத்துறாங்க. வழக்கமாக அந்த இடத்துல உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க? அழுதுகிட்டே இருப்பாங்க, இல்லையா? இன்னைக்கெல்லாம் ஒரு ஃபேஷன் என்னன்னா, ரொம்ப துக்கம் வந்துருச்சு, ரொம்ப உடைவு வந்துருச்சுன்னா மனசாந்தி அடைகிறதுக்கு கொஞ்சம் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா நம்ம கவலை துக்கம் எல்லாம் மறைஞ்சு போயிடும். ஒரு காமெடி ஜோக்கை பார்த்துட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஹாப்பியாக, ஏதோ ட்ரக் அடிக்ட் மாதிரி, அந்த மாதிரி காமெடியில் அடிக்ட்டு, அப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இதில் எல்லாம் ஒரு அடிக்ட். அதெல்லாம் பார்த்தது நம்ம துக்கம் மறைஞ்சு தான் போகுமே தவிர நீங்கி போகாது. திரும்பவும் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இயேசுவை நீங்கள் தேடி பாருங்க, அது இருக்கிற இடம் இல்லாமல் போயிடும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு சிற்றின்பத்துக்காக, ஒரு கொஞ்ச நேரம் இன்பத்துக்காக நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா அது என்னன்னைக்கு திரும்ப திரும்ப உங்களை தேடி வந்துட்டு தான் இருக்கும். மொத்தமாக காலி பண்ணணும்னா அது தேவனுடைய பிரசன்னம் தான். ஹல்லேலூயா. அண்ணாள் பாருங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் சொன்னதுமே எழுந்து, இனி இவர்கிட்ட நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி எழுந்து தேவனுடைய சன்னிதானத்துக்கு, அதே ஆலயத்தில் தேவனுடைய சன்னிதானத்துக்கு போகிறாங்க. தேவனை நோக்கி இருதயத்தை திறந்து எல்லாத்தையும் சொல்றாங்க. உங்க ஹார்ட் திறந்து நீங்க சொல்ற ஒரே இடம் அது தேவனுடைய பிரசன்னமா தான் இருக்கணும். ஹல்லேலூயா. உங்க இருதயத்தை திறந்து நீங்க கொட்டணும்னா இந்த உலகத்துல எந்த மனுஷனுமே அதுக்கு சமமே கிடையாது. யாரா இருந்தாலுமே உங்க இருதயம் ஃபுல்லா நீங்க யார்கிட்டயுமே கொட்ட முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் மனுஷங்க தான், இல்லையா? ஒரே இடம், உங்க ஹார்ட்ல இருக்கிற அத்தனை வேதனைகளையும் கவலைகளையும் கேள்விகளையும் நீங்க கொட்டணும்னா அது தேவ பிரசன்னம் தான். அங்க கொட்டுனீங்கன்னா தான் உங்களுடைய இருதயம் நிரம்புகிறத நீங்க காண்பீங்க. ஹல்லேலூயா. எந்த மனுஷன் கொட்டாலும் திரும்பி வெறுமையா தான் வர்ற மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனா கர்த்தர்கிட்ட நீங்க சொல்லி பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய இருதயம் என்னவாகாது? வெறுமையாகாது. இந்த அண்ணால் அதை தெரிஞ்சுக்கிட்டு தேவ பிரசனத்துல போய் சொல்றாங்க, என் இருதயத்தில் இருக்கிற கவலைகள் எல்லாம் உங்ககிட்ட சொல்றேன், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீங்க தந்தீங்கன்னா நான் உங்களுக்கே தரேன் ஆண்டவரே. எனக்கு இவ்வளோ கவலை. ஏலி பார்த்துட்டே இருக்காரு,
இந்த இந்த பொண்ணு ஜெபிக்கிறத பார்த்தா, இந்த பொண்ணு பேசுறத பார்த்தா ஏதோ நல்லா ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு வந்து பேசின மாதிரி இருக்கும். அப்போ எப்படி பேசியிருப்பாங்க அண்ணால்? தன்னையே மறந்து பேசியிருப்பாங்க இல்லையா? ஆராதனை நேரத்தில் நான் பார்க்குறேன், நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிறீங்க. ஆராதனை நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கவே கூடாது. ஆராதனை கர்த்தர் செய்யறது இல்லை, நம்ம செய்கிறது. இங்கே நம்ம என்ன ஃபீல் பண்ணோம், கர்த்தர் ஏதோ ஓசன்னா பாடிட்டு இருக்கிற மாதிரியும் நம்ம அதை ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் இல்லை. ஆராதனைன்றது நம்ம கர்த்தருக்கு செய்யறது. ஸோ நம்ம சரீரத்திலேருந்து நம்ம வாய் திறந்து சவுண்டாக கர்த்தரை நோக்கி நம்ம என்ன செய்யணும், நம்ம பாடுறோம். நம்ம பாடும்போது தான் நமக்கு விடுதலை. நம்ம சவுண்டு வரும்போது தான் நம்ம ஆவிக்குரிய மண்டலத்தில் மாற்றம் உண்டாகும். யாரையும் பார்க்கக்கூடாது. நீங்கள் பக்கத்தில் பாடுறாங்களோ இவங்க பாடலை நம்ம பாடணுமா அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களுக்கு தேவன் மேலே இருக்கிற அன்பை நீங்கள் வெளிப்படுத்தணும் விரும்புனா நீங்கள் என்ன செய்யணும், உற்சாகமாக கொஞ்சம் அசைஞ்சு கொஞ்சம் கையை தட்டி கையை உயர்த்தி உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்தலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இது தேவனுடைய ஆலயம். தேவ ஆலயத்துக்கு வந்து நம்ம என்னவா போகக்கூடாது, அமைதியாக போகக்கூடாது. நம்மளோட முழு பலத்தை நம்ம எங்கே காமிக்கணும்னா அது தேவ சமூகத்தில் தான். எவ்வளோ முழு பலத்தை உங்களால் காமிக்க முடியுமோ. இப்போ நம்ம வேலைக்கு போகிற முழு பலத்தை நம்ம காமிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிரசனத்துக்கு வரும்போது நம்ம என்ன செய்யறது இல்லை, அந்த அந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம கொடுக்கறது. உங்கள் ஸ்ட்ரென்த்தை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்களேன். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்தினால் உங்களை நிரப்புவார். உங்கள் ஹார்ட்டில் அந்த பலத்தை தருவார். எந்த சேலஞ்சையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பலத்தை தருவார். ஆமென். பணம் சம்பாதிக்க உங்களுக்கு பலத்தை தருவார். அவர் தான் தருவார். ஐஸ்வர்யமும் கனமும் அவரிடத்துல இருக்கான். ஹல்லேலூயா. அந்த பலனை உங்களுக்கு ஆண்டவர் தருவார். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்த உங்களுக்கு ஞானத்தை ஆண்டவர் சம்பூர்ணமாக தருவார். எப்போன்னா நீங்கள் முழு மனதோடு முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தருடைய பிரசனத்தில் உங்களை சப்மிட் பண்ணும்போது, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நிரப்புகிறவராக இருக்கிறார். இந்த ஸ்திரீ போய் என்னோட எல்லா ஸ்ட்ரென்த்தையும் உங்கள் சமூகத்தில் ஊத்துற ஆண்டவரே, எல்லாத்தையும் எங்கள் இருதயத்தை என்ன கவலை இருக்க எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ அவங்களோட இருதயம் எம்டி ஆயிடுச்சு. ஏலி வந்து சொல்கிறாங்க, குடிகாரி மாதிரி ஏன் இப்படி இருக்க, குடிச்சிட்டு வந்திருக்கியா, தேவ சந்நிதிக்கு குடிச்சிட்டு வந்து நீ நின்றுட்டு இருக்கியா? அதுக்கு அண்ணா சொல்கிறாங்க, நான் குடிக்கலைங்க, நான் குடிச்சிருக்கிறது என்ன தெரியுங்களா, கவலையை பருகிக்கிட்டே இருக்கேன், கவலையை நான் பருகிக்கிட்டே இருக்கேன், கவலையை குடிச்சிட்டே இருக்கேன். ஒரு மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ. நீ யாருமா அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நான் சங்கடமான ஒரு ஸ்திரீ, நான் கவலையான ஒரு ஸ்திரீ. அவங்களே அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறாங்க இல்லையா? ஆனால் ஆண்டவருடைய பிரசனத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஏலி மூலமா தேவன் சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்துல என்ன விண்ணப்பம் பண்ணியோ அதை தேவன் உனக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. அடுத்த லைன்ல நம்ம வாசிக்கிறோம், அன்னாள் அதுக்கப்புறம் துக்க முகமாய் இருக்கவே இல்லை. துக்கமே காணாம போயிடுச்சு, துக்க மூஞ்சியே இல்லை. ஹல்லேலூயா. என்ன முகமாயிருச்சு, அது மகிழ்ச்சியின் முகமா மாறிடுச்சு. மகிழ்ச்சி அந்த முகத்துல. இப்ப யாராவது வந்து வேதனைப்படுத்துவாங்களா? அழுதுட்டே இருந்தா அதிகமான பேர் வேதனைப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் தேவ பிரசனத்தில் நிறைஞ்ச அந்த சந்தோஷத்தோட நீங்க நின்று பாருங்க, யாரும் உங்களை வேதனைப்படுத்த முடியாது. வியாதி உங்களை கொண்டு வந்து திருடி கொண்டு போக முடியாது. தரித்திரம் உங்களை கொண்டு போக முடியாது. எந்த மனுஷனும் உங்களை என்ன செய்ய முடியாது, கொல்ல முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? கர்த்தருடைய பிரசனத்துக்கு நீங்க வரும்பொழுது அவர் தம்முடைய மகிழ்ச்சியினால உங்களை நிரப்புகிறவராக இருக்கிறார். உங்களோட அற்புதம் ரொம்ப தூரத்துல இல்லை, தேவ பிரசனத்துல இருக்கு. தேவ பிரசனம் ரொம்ப தூரத்துல இல்லை, உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஹல்லேலூயா. தேவ பிரசனத்தை நீங்க அனுபவிக்கிற இடம் தான் உங்களுக்கான அற்புதம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, உன் படகை கொஞ்சம் நகத்து. கடற்கரை ஓரத்துல 2 படகு வந்து நின்னுச்சான் இல்லையா? பேதுருடைய படகு, இன்னொருத்தருடைய படகு வந்து நிக்குது இல்லையா? இயேசு அங்க வந்துட்டு அவர் எந்த கேள்வியும் கேட்கலையாம். என்ன செய்யல, இது யாரோட படகு, நான் ஏறலாமா, நான் ஏறிக்கிட்டா, பேதுரு ஒன்றும் கேட்கல. அவரா வந்து என்ன செய்யறாரு, அந்த படகுல வந்து ஏறி நின்றுட்டு பேதுருவை பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் அந்த படகை என்ன செய், நகத்து. நம்ம கார்ல யாராவது வந்து ஏறினா நம்ம விடுவோமா? ஆனா பேதுரு கார்ல ஏறின மாதிரி அவர் படகுல ஏறி என்ன செய்யறாரு, கொஞ்சம் அந்த படகை நகத்து. அவர் கொஞ்சம் அந்த படகை நகர்த்துறாரு. இந்த கொஞ்சம் நகர்த்துறதுல ஏதாவது நடக்குமா? உங்க அற்புதம் ரொம்ப தூரத்துல இல்லை, நீங்க உங்க கையினால என்ன செய்ய முடியுமோ அந்த இடத்துல தான் உங்க அற்புதம் இருக்கு. ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர் எனக்கு மட்டும் இது இருந்திருந்தா நான் வந்து இதை செஞ்சிருப்பேனே. ஆண்டவர் வந்து அற்புதத்தை எப்பவுமே நம்ம கையை மிஞ்சி இருக்கிற மாதிரி கொடுக்கவே மாட்டார். நம்ம கைக்கு எட்டுனதுல தான் நமக்கான அற்புதம் இருக்கு. உங்க கையில என்ன வாய்க்கும்படி கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ அதை நீங்க செய்யறதுல தான் உங்க கைக்கே அடங்காத ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கு. ஹல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு நான் பேசுறது புரியுது? உங்களால என்ன முடியும் நீங்க செய்யறீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு ஒரு டோரை திறந்து உங்களை நடத்துறாருல, அதுல தான் உங்களால அடங்க முடியாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கார். உங்க கைக்கு அடக்க முடியாத ஆசீர்வாதம்.
ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்ற, கொஞ்சம் படகை நகர்த்த முடியுமா முடியாதா? முடியும். அதனால பேதுரு என்ன செஞ்சிட்டார்? படகை நகர்த்திட்டார். நகர்த்தினதும் இயேசு அந்த படகு மேல நின்று என்ன பண்ணாரு? ப்ரீச் பண்ணார் இல்லையா? ப்ரீச் பண்ணும்போது எல்லாரும் வசனத்தை கேட்குறாங்க. இவர் வெறும் வலையை அலசிக்கிட்டு இருக்காரு. பேதுரும் வசனத்தை கேட்டதே தான் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? அலசிக்கிட்டு இருக்காரு. இப்போ பேசி முடிச்சதுமே இயேசு என்ன சொன்னாரு? படகை ஆழத்துக்கு கொண்டு போ. படகை என்ன செய்? ஆழத்துக்கு தான். அங்கே பாரு, அந்த ஆழத்துக்கு அங்கே கொண்டு போ, அங்கே கொண்டு போய் வைன்னு ஒரு லொக்கேஷனை காமிக்கிறார். பேதுருவுக்கு அந்த லொக்கேஷன் தான் பயங்கரமான லொக்கேஷன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் பேதுரு மீனை பிடிக்கிறதுக்கு வலையை போட்டு போட்டு தோத்து போயிட்டார். நைட்டெல்லாம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, என்னென்ன ட்ரிக்கு யூஸ் பண்ணியிருப்பாரு. இப்படி பண்ணியிருப்பாரு, அப்படி பண்ணியிருப்பாரு இல்லையா? என்னென்னமோ பண்ணியிருப்பார். நைட்டெல்லாம் ட்ரை பண்ணி ஒன்றுமே கிடைக்காத அதே லொக்கேஷன் ஆண்டவர் காமிக்கிறார். அது அந்த ஆழத்தில் போய் நீ வலையை போடு. பேதுரு சொல்கிறாரு, நைட்டெல்லாம் அங்கே தான் நான் பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் கூட கிடைக்கல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. ஹல்லேலூயா. இந்த பேதுரு இந்த படகை கொஞ்சம் நகர்த்தினார் பார்த்தீங்களா? அங்கே ஒரு அற்புதம் நடந்துச்சு. என்னன்னா, வார்த்தை இந்த பேதுருவை சந்திச்சிச்சு. வார்த்தைனா என்ன? தேவ வார்த்தை எப்படிப்பட்டது? இந்த மனுஷனோட இருதயத்தை வார்த்தை சந்திச்சிருச்சு. இப்போ பேதுரு சொல்ற, நான் அந்த ஆழத்தை நம்பலை, ஏன்னா நைட்டெல்லாம் அங்கே தான் நான் பிரயாசப்பட்டு தோத்துட்டேன், ஆனால் உங்கள் வார்த்தையை நம்புகிறேன். உங்கள் வார்த்தைப்படி நான் போகிறேன், உங்கள் வார்த்தையை வச்சுட்டு நான் போகிறேன். நைட்டெல்லாம் என் பிரயாசத்தை பார்த்தா ஒன்றும் நடக்கலை, ஆனால் இப்போ உங்கள் வார்த்தையை நம்பி நான் ஆழத்துக்கு போகிறேன். பாருங்கள், அந்த கொஞ்சம் நகர்த்தின அந்த படகை கர்த்தர் ஆழத்தோட லொக்கேட் பண்ணுறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கான ஆசீர்வாதங்களை நமக்கு முன்பாகவே சில இடங்கள்ல லொக்கேட் பண்ணி தான் வச்சிருக்காரு. ஆமென். இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கிலாம் பார்த்துருக்கீங்களா? ஆர்டர் பண்ணதை என்ன செய்யும்? நம்ம லொக்கேஷனை காமிக்கும், அப்படியே வந்துட்டு இருக்கும். அது ஆல்ரெடி என்ன ஆயிருக்கும், இங்கே தான் நீங்கள் அந்த ஃபுட்டை கொடுக்கணும். அந்த மாதிரி ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, சில லொக்கேஷனை வச்சுருக்காரு. சில இடத்துக்கு நீங்கள் நகரும் போது, அந்த காய் நகரும் போது இது இங்கே தான் போகணும்னு கர்த்தர் வச்சுருப்பார். நம்ம நினைப்போம், ஆமாம் இங்கே நகர்த்துனா அங்கே போயிடுவோமா? ஒரு கொஞ்சம் படகை நகர்த்துனா ஆழத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் கிடைச்சிருமா? நிச்சயமாக கிடைக்கும். ஹல்லேலூயா. மந்த்லி நீங்கள் வாங்குற சேலரியிலேருந்து ஒரு பங்கை எடுத்து வச்சா உங்களோட வாழ்க்கை மாறுமா? இப்போ இன்னைக்கு இந்த சின்ன காணிக்கை கொடுக்கறதுனால என்னோட வாழ்க்கை மாறுமா நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதில் கர்த்தர் உங்களோட ஹார்ட்டை பார்க்கறதுனால ஆழத்துக்கு நேராக உங்களை கனெக்ட் பண்ணுறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தில் நீங்கள் விதைக்கிற நேரம், பணம், உங்களுக்கு பிரியமில்லாத சில காரியங்கள், இதெல்லாம் நீங்கள் விடும்போது கர்த்தர் உங்களை ஒரு பெரிய ஆழத்துக்கு நேரம் உங்களை லொக்கேட் பண்ணி அனுப்புகிறார். ஆமென். பேதுரு போய் என்ன பண்ணுறாரு? அந்த ஆழத்தில் போய் வலையை போடும்போது அந்த வலை கிழியத்தக்கதாக ஆண்டவர் என்ன தந்தாராம்? மீன். நைட் என்ன கிடைச்சது அவருக்கு? ஒரு மீன் கூட, ஜீரோ, ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் அவரோட வார்த்தையின்படி போனப்போ அந்த வலை கிழியும்படியான மீன்களை கர்த்தர் தந்தார். அவரோட வார்த்தையை கேட்டு நடக்கிறவங்களை கர்த்தர் இப்படி தான் ஆசீர்வதிப்பார். மீன் கூட்டம்னு சொல்லி வசனம் சொல்லுது. என்ன வந்துச்சா? தேவன் ஒரு கூட்டத்தையே அனுப்புறாரு. இந்த பேதுருடைய வலையில சிக்கும்படி ஒரு மீன் கூட்டம் வருதான். ஆமென். நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சொன்ன இடத்துக்கு நீங்க உங்களை கொண்டு நீங்க நிறுத்தும் போது, உங்க வாழ்க்கையை நீங்க அப்படி கட்டமைக்கும் போது, தேவன் ஒரு ஆழத்தை நோக்கி உங்களை லொக்கேட் பண்ணி அனுப்புவாரு. ஆமென். அங்கே நீங்கள் ஆழத்துக்கு போகும்போது உங்கள் பிரயாசங்கள் எல்லாம் ஒன்றுமே வேலை செய்யாது, உங்கள் ஞானமெல்லாம் ஒன்றும் வேலை செய்யாது. ஆண்டவர் சொன்னதை நீங்கள் செய்வீங்க. உங்கள் பிரயாசத்தில் கிடைக்காத ஒரு பெரிய கூட்டத்தை நீங்கள் வாரிக்கொள்ள போகிறீங்க. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்லுங்க. எலியா போய் சாரிபாத் விதவை கிட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறார். அவர் அங்கே மிராக்கிள் எல்லாம் ஒன்றும் காமிக்கல, ஒரு வார்த்தை சொல்கிறார். நீயும் உன்னோட மகனும் சாப்பிட்டு சாகலான்னு சொல்லி நீ ஆயத்தம் பண்ணி வச்சிருக்க அந்த முதல் அடைய எனக்கு கொடு. இதுதான் வார்த்தை. எனக்கு நீ கொடு. ஆண்டவர் அந்த ஹார்ட்டை எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க, என்ன எதிர்பார்க்கிறாரு? என்னோட ஹார்ட்டை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னோட எண்ணத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் சொல்றதுக்கு நான் கீழ்ப்படியணும்னு கர்த்தர் விரும்புறார். அந்த ஒரு அடைய நீ எனக்கு கொடு. நீ அப்படி கொடுக்கும்போது இந்த பஞ்சகாலம் முழுவதும் நீ திருப்தியா இருக்கும்படி உன்னோட வீட்டை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நான் சொல்றது கேளுங்க. அவர் என்ன செய்வாரா? அந்த ஒரு அடையை கொடுக்கும்போது என்ன செய்வாரா? ஒரு அடையை போடுறதுனால பஞ்சகாலம் முழுவதும் திருப்தியான சாப்பாடு கிடைக்குமா? இந்த உலகத்தில் யாரும் விதைக்காத அந்த விதைப்புக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கர்த்தர் கொடுக்குறார். அந்த ஒரு அப்பத்தை இங்கே கொண்டு வா. இந்த ஒரு அப்பம் பஞ்சகாலம் முழுவதுக்கும் என்ன போஷிக்குமா? அதுதான் கர்த்தரோட கணக்கு. இந்த கொஞ்சம் நகர்த்துறது எனக்கு ஒரு பெரிய ஆழத்திலிருந்து ஆசீர்வாதம் கொண்டு வருமா? அதுதான் கர்த்தரோட கணக்கு.
கர்த்தருடைய கணக்கு என்னன்னா உங்களோட ஹார்ட் தான். ஆமென். நீங்க கர்த்தரை விசுவாசித்து என்ன செய்றீங்களோ, ஒரு மூவ் பண்றீங்களோ, அதுல தான் உங்களுக்கான மிராக்கிள் காத்துட்டு இருக்கு. அதே தேவாலயம் தான், ஆனா அன்னாள் தன்னோட இடத்த மாத்துறாங்க, தன்னோட எமோஷனை சேஞ்ச் பண்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இதே சர்ச் தான், ஆனா நீங்க ஆராதிக்கிற விதத்தை கொஞ்சம் மாற்றி பாருங்களேன். நீங்க எப்படி கர்த்தரை வந்து ஆராதிக்கிறீங்க அதை கொஞ்சம் மாத்துங்க. என்ன டைமுக்கு சர்ச்சுக்கு வரீங்க அதை கொஞ்சம் மாத்துங்க. ஹல்லேலூயா. உங்க மிராக்கிள் ரொம்ப தூரத்துல இல்ல, உங்க அற்புதம் தேவ பிரசன்னம் உங்களை சந்திக்கிற இடத்துல தான் இருக்கு. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்களேன், கொஞ்சம் மாத்துங்க, உங்க ஸ்டைலை கொஞ்சம் மாத்துங்க. அவர் பிரசன்ஸ் சந்திக்கிற இடத்துக்கு வந்து நில்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்டைலை மாத்துங்களேன். அவர் உங்க லைஃபை டீல் பண்ற ஸ்டைலே மாறிடும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? காலையில் எந்திரிச்சது உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல. என்ன ஸ்டைல்? காலையில் எந்திரிச்சதும் ஃபோன் எடுக்கிற ஒரு ஸ்டைல். அந்த ஸ்டைலை கொஞ்சம் மாத்துங்க, கொஞ்சம் மாத்து. ஆண்டவர் அதான் சொல்றார், கொஞ்சம் அதை மாத்து. காலையில் எந்திரிச்சது ஃபோன் எடுக்கிறதுக்கு பதிலாக என்ன எடுங்க? பைபிள் எடுங்க. கொஞ்சம் மாத்துங்க. ஒரு சின்ன மாற்றம் தான் ஒரு பெரிய அற்புதம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கு. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆழத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். ஆழத்தின் ஆசீர்வாதங்கள். என் கூட சேர்ந்து நீங்க ஏசாயா 62ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, இந்த வார்த்தை அப்படியே பிடிச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, 4ஆம் வசனம். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன் மேல் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் பைபிள் எடுத்துட்டீங்களா? 868வது பக்கம், ஏசாயா 62ஆம் அதிகாரத்தின் 4வது வசனம் வாசிக்கலாம். வாசிங்க, எல்லாரும் வாசிங்க சத்தமா. நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. இப்போ இனி, நீ இனி அப்படின்ற இடத்துல நான் இனி அப்படின்னு வாசிக்க போறீங்க. ஓகேவா? வாசிக்கலாமா? விசுவாசத்தோட வாசிங்க. நான் இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் என் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நான் எப்சிபா என்றும் என் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார், என் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார். நல்லா உணர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார், என் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. நான் கைவிடப்பட்டவள் இல்ல, நான் மனம் நொந்தவள் அல்ல. கர்த்தருடைய பிரியம் என் மேல் இருக்கிறது, என் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க வாழ்க்கைப்படுவீங்க, நீங்க நல்லா வாழ்வீங்க, நீங்க சுகமா வாழ்வீங்க, நல்ல பேரோட வாழ்வீங்க, பேரும் புகழுமா நீங்க வாழ்வீங்க. ஏன்னா கர்த்தர் உங்க மேல பிரியமாய் இருக்கிறார். ஆமென். உங்க வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்கு, அந்த நாய்க்குட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த நாய்க்குட்டி எப்படிலாம் கவனிப்பீங்க? எத்தனை ஆயிரங்கள் அதுக்கு செலவு பண்ணுவீங்க, அதுக்கு இன்ஜெக்ஷனுக்கு, சாப்பாடுக்கு, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு, இல்லையா அதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஒரு விஷயத்து மேலே பிரியம் இருந்துச்சுன்னா அதுக்கே நீங்கள் வந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்குவீங்கன்னா, கர்த்தருடைய பிரியம் நம்ம மேலே இருக்குன்னா கர்த்தர் எப்படி நம்மளை பார்த்துக்குவாரு? ஹல்லேலூயா. கர்த்தரோட ஆசை நம்ம மேலே இருக்கான், கர்த்தரோட அன்பு நம்ம மேலே இருக்கான், கர்த்தர் நம்மளை நேசிக்கிறாராம். அப்படின்னா நம்ம வாழ்க்கை கெட்டு போகுமா? சொல்லுங்களேன், என் வாழ்க்கை கெட்டு போகாது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கை கெட்டு போகாது, நான் வாழ்க்கைப்படுவேன், நான் நல்லா வாழ்வேன்னு சொல்லுங்க. என்னை பார்க்குறவங்க கர்த்தரை பார்க்கும்படி என் வாழ்க்கை சுகித்திருக்கும்னு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இப்படிலாம் சொல்லியிருக்கீங்களா? சொல்லுங்க, கர்த்தரோட பிரசன்னத்தில் சொல்லுங்க, நான் சுகமா இருப்பேன். என் வாழ்க்கை யாராவது பார்த்தாங்கன்னா அதுல குறைவையே யாரும் பார்க்காதபடி இருப்பேன். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை, உங்க வீட்டை யாராவது பார்த்தாங்கன்னா அதுல குறைவே, இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி. ஹல்லேலூயா.
இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், இவங்களுக்கு ஒன்றும் கொடுக்கவே முடியாது, எல்லாமே இவங்க கிட்ட இருக்கே. சரி, இவங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லி பிளஸ் பண்ணலாம், எல்லா பிளஸ்ஸிங்கும் உங்க மேல இருக்கு. அப்படி உங்களோட வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இது வரைக்கும் நீங்க உங்க சொந்தக்காரங்க முன்னாடி போகும்போது ஒன்றும் இல்லாதவங்கள போல நீங்க தெரிஞ்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா எல்லா கண்ணும் உங்க மேல வர்ற மாதிரி உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். உங்க கூட சேர்றதுக்கே, உங்க கூட வந்து நிக்கிறதுக்கே நிறைய பேர் விரும்ப போறாங்க. இவங்க கூட சேர்ந்து நிக்கணும், இவங்க கூட நம்ம சேர்ந்து வாழணும், இவங்க கூட நம்ம நடக்கணும், இவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு இருக்கணும் அப்படின்னு விரும்பத்தக்கதா உங்களை ஒதுக்குனவங்கலாம் உங்களை தேடி வரும்படி கர்த்தர் கிருபை செய்வார். நான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றேன், கர்த்தர் பயங்கரமான ஆசீர்வாதத்தால் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. பயங்கரமான ஆசீர்வாதத்தினால், உச்சிதமான ஆசீர்வாதங்களால உங்களை நிரப்புவார். கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கிறது. பேதுரு மேல கர்த்தருடைய பிரியம் இருந்துச்சு. அவனுடைய படகை பயங்கரமா கர்த்தர் நிரப்புறாரு. சொல்லுங்களேன், கர்த்தர் நிரப்புவார். நம்ம ஆராதிக்கிற இயேசு வெறுமையாக்குகிறவர் அல்ல, அவர் நிரப்புகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்யற தேவன்? சொல்லுங்க, இயேசு நிரப்புகிற தேவன். நீங்க யார் கோயிலுக்கு வந்திருக்கீங்க? நிரப்புகிற தேவனோட கோயிலுக்கு நீங்க வந்திருக்கீங்க. நம்ம ஊர் பாஷையில என்ன கோயிலுக்கு வந்திருக்கீங்க? எல்லாம் உறிஞ்சுக்கிற கோயிலுக்கு வரல, நீங்க உங்களை நிரப்புகிற கோயிலுக்கு நீங்க வந்திருக்கீங்க. அந்த சாமி கிட்ட தான் நீங்க வந்திருக்கீங்க. நம்ம ஆராதிக்கிற சாமி எப்படிப்பட்ட சாமி? நிரப்புகிற சாமி. ஹல்லேலூயா. நிரப்பிக்கிட்டே இருக்கிற அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் நிரப்புனார். சாதாரணமா நிரப்பல, மூக்கு சிந்தி டயரை ஓட்டிட்டு நடக்கிற ஒன்ன கொடுக்கல ஆண்டவர். ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? தேசத்தை கலக்கிற தீர்க்கதரிசியை கர்த்தர் கொடுத்தாரு. ஆமென். பேதுருவுக்கு ஆண்டவர் என்ன 1 கிலோ மீன் 2 கிலோ மீன் கொடுக்கல, படகே மூழ்கிற மாதிரி கர்த்தர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, கர்த்தர் யாரை நிரப்பினாலுமே அவங்களுடைய கண்ணு கர்த்தர் என்ன கொடுத்தாருன்றதுக்கு மேல வரவே வராது. அப்படிதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்ககிட்ட 1 கிலோ மீனை கொடுத்தா 1 கிலோ வித்துட்டு அடுத்தது ஆண்டவர் இன்னொரு 1 கிலோ கொடுங்க நிப்பீங்க. படகே மூழ்கிற மாதிரி கொடுத்தா எங்க போய் என்ன செய்வீங்க? அதனாலதான் பேதுருவுக்கு நடுக்கம் வந்துருச்சு. ஆண்டவரே, என்னால என்ன பண்றது, என்ன வார்த்தை சொல்றதுன்னே தெரியல. ஆண்டவர் சொல்ல, ஒன்னும் சொல்ல வேண்டாம், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். என் கண்ணுல நீ என்னைக்கோ ரெஸ்டோர் ஆயிட்ட, இன்னைக்கு தான் உன் கண்ணுல நீ ரெஸ்டோர் ஆகுற. ஹல்லேலூயா. தேவ கண்ணில் என்னைக்குமே நம்ம எப்படி தெரியுறோமோ அப்படி நம்ம கண்ணை தெரிய வைப்பார் ஆண்டவர். உன்னை நான் எப்படி பார்க்குறேன், உன் மேலே என் பிரியம் எப்படி இருக்குன்றத ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பேதுருவால அதான் வார்த்தையே சொல்ல முடியல. ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, இதெல்லாம் உனக்கு நான் எப்படி தந்தேன், உன் பிரயாசம் ஒண்ணுமே இல்லை, உன் வேலை ஒண்ணுமே இல்லை, என் பிரியம் உன் மேல இருக்கிறதுனால உன் படகு வாழ்க்கைப்படும், உன் படகு வெறுமையா இருக்காது. ஹல்லேலூயா. நீ என்ன பின்பற்றி வா. நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன்ல, ஒருவேளை பேதுருவுக்கு ஆண்டவர் உட்காந்து டீச் பண்ணியிருந்தா, இங்கே பாரு ஏன் இப்படி மீன் பிடிச்ச, இங்கே பாரு இந்த மாதிரி தான் நீ மீன் பிடிக்கணும், நீ இந்த மாதிரி தான் வலை போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தா பேதுரு என்ன செஞ்சிருப்பாரு? கிளாஸ் எடுத்துருந்துருப்பார். எல்லா மீனவர்களையும் கூப்பிட்டு, இங்கே பாருங்க இப்படி தாங்க நீங்கள் பண்ணணும், அப்படி தாங்க நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருப்பார். ஆண்டவர் ஒரு ஃபார்முலாவும் சொல்லலை இல்லையா? நீ போ வலைய போடு, அவ்வளோதான். மீன் கூட்டம் தேடி வந்துச்சு. இப்போ பேதுருக்கிட்ட யாராவது வந்து கேட்டால் பேதுரு என்ன சொல்லுவார்? எப்படி மீன் பிடிச்சிங்க, இவ்வளோ மீனை எப்படி பிடிச்சிங்க? எனக்கு தெரியலீங்க. அவரோட வார்த்தை. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கர்த்தர் வார்த்தை மூலமாகவே லொக்கேட் பண்ணுவார். நீங்கள் இங்கே வந்து கேட்குற வார்த்தை, நீங்கள் தனியாக இருக்கும்போது ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையெல்லாம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அதுதான் உங்களுக்கான லொக்கேஷன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே வருவீங்க. ஆனால் ஆண்டவர் வந்து சொல்லுவார், நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவாய், உன் தேசம் வாழ்க்கைப்படும், உன் மேலே என் பிரியம் இருக்குது. அதுதான் லொக்கேஷன். நம்ம நினச்சிட்டு இருப்போம் இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு. இல்லை, வார்த்தை தான் நமக்கான லொக்கேஷன். ஹல்லேலூயா. பேதுருடைய நிலைமை என்ன? வெறும் வலையை அலசிட்டு இருக்கோம், அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நான் வெறுமையாக இருக்கேன், என் படகு தோல்வியின் படகு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, போய் வலை போடு. ஆண்டவரே, நான் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன், நீங்கள் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறீங்க. நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன், நீங்கள் துவங்குறீங்க. ஆண்டவரோட வார்த்தை தான் நமக்கான லொக்கேஷன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் உங்கள் கூட பேசுவார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யணுன்றதை உங்கள் கூட பேசுவார். கர்த்தரோட வார்த்தையை கேட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழுங்களேன். எந்த பொல்லாத மனுஷனும் அந்த காரியத்தை கெடுக்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கிறது. கர்த்தர் என்ன செய்வாரா? 5வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல் உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். உங்களை அப்படி நேசிக்கிற ஒரு ஜன கூட்டத்தை உங்களுக்கு தருவாராம்.
நான் வந்து இந்த பேதுருடைய அந்த சம்பவத்தை யோசிக்கும் போது என் கண்ணில் எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு, இதில் எப்படி ஆண்டவர் சொன்னார், ஒரு வாலிபன் கன்னியை விவாகம் பண்ணுவது போல் உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அந்த கணவன் அந்த மனைவி ஆக போகிறவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு நேசம் இருக்கும்ல, எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அப்படி ஆண்டவர் என்ன செய்வாராம், மக்களை நம்மளை நோக்கி அனுப்புவாராம். ஹல்லேலூயா. கர்த்தரோட பிரியம் நம்ம மேலே இருக்கும்போது நம்மளை அப்படி நேசிக்கிற, இந்த டேவிட் ஜோனத்தான் பற்றி சொல்லும்போது அவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்களாம், ஸ்திரீகளின் ஸ்நேகத்தை விட அதிகமான ஸ்நேகம் யோனத்தானுடைய ஸ்நேகமாக இருந்துச்சான் இல்லையா? ஸ்திரீகள் தான் அந்த கேர் எடுக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தான் வரும்ல. அந்த மாதிரி யோனத்தானுக்கும் தாவீதுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு பிணைப்பு இருந்துச்சு இல்லையா? அது போல ஆண்டவர் சொல்றாரு, அவரோட பிரியம் நம்ம மேல இருக்குன்னா இப்படி ஆண்டவர் ஜனங்கள் நம்மளை நேசிக்கும்படியா செய்வாராம். ஸோ நான் பேதுருடைய படகை நினைக்கும் போது இப்படிதான் நினைச்சேன், தேவனுடைய பிரியம் பேதுரு மேல இருக்கிறனால பேதுரு வலைய போடும்போது மீனெல்லாம் ஆசையா ஓடி வந்து இந்த மணவாளன் மணவாட்டியின் மேல மகிழ்ச்சியா இருக்கிறது போல அந்த வலை மேல என்ன செஞ்சிருக்கும், நான் சாக போறேன் அப்படின்னு தெரிஞ்சா கூட அது என்ன செஞ்சிருக்கும், ஓடி வந்து வலையில மாட்டி இருந்திருக்கும் இல்லையா? தேவ பிரியம் யார் மேல இருக்கோ அவங்கள அப்படிதான் ஆண்டவர் நிரப்புவார். ஒரு கூட்டத்தை கர்த்தர் உங்களை நோக்கி அனுப்புவார். கடந்த நாட்களில் நான் உங்ககிட்ட யெகூவை பத்தி பேசினேன்ல, யெகூவை ஆண்டவர் அந்த ரங்கத்துல அபிஷேகம் பண்றாரு, ஒரு அறைக்குள்ள வச்சு அபிஷேகம் பண்றாரு. ஆனா வசனம் சொல்லுது, யெகூ போகும்போது பாக்குறாங்க ஒரு கூட்டம் வருது. ஸோ ஒரு மனுஷனை ஆண்டவர் அபிஷேகம் பண்றாரு, ஒரு கூட்டம் அங்க கூடுது. ஒரு பேதுருவுக்கு ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு, ஒரு தடவை தான் வலைய போடுறாரு, ஒரு மீன் கூட்டம் வந்து சிக்குது. ஹல்லேலூயா. இங்கே நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய பிரியம் என் மேல் இருக்கும்போது உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். அப்படின்னா என்னது, உன்னை அவங்களுக்குன்னே அவங்க ஏற்படுத்திக்குவாங்க. விவாகம்னா என்னது, அது பிரிக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லையா? அதாவது என்ன சொல்றது, எதையும் எதிர்பார்க்காத ஒரு பிரிக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப். ஆண்டவர் சொல்றார், அப்படி மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். ஆமென். உன் கூட அப்படிப்பட்ட மக்களை நான் உனக்கு கொடுப்பேன். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். ஹல்லேலூயா. தேவன் உங்க மேல எப்படி இருக்காராம், எப்படி மகிழ்ச்சியா இருப்பாராம், மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல. எப்போ என் வைஃபை பார்ப்பேன், நான் எப்போ என் வைஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த மணவாளனுக்கு இருக்கிற அந்த மகிழ்ச்சியை போல தேவன் நம்ம மேல மகிழ்ச்சியா இருக்கிறாராம். ஹல்லேலூயா. நம்மோடு உறவாடுவதற்கு, நமக்குள் வந்து தங்குறதுக்கு, நம்மளோடு நடக்கிறதுக்கு, இதெல்லாம் எங்க நடந்ததுன்னா இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி மரிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள நடக்குது. ஹல்லேலூயா. ஒரு மணவாளனா நமக்குள்ளேயே வந்து அவர் தங்கி நம்ம கூட அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு ப்ராமிஸா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அவர் சொல்றாரு. 2வது வசனத்திலிருந்து, ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்று எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தை எனக்கு கர்த்தர் பேசி இருக்கிறார்? ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்கிறார். சொல்லுங்களேன், கர்த்தர் என் மேல் மகிழ்ச்சியா இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஒரு சந்தேகத்தோடு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, என் மேலே கர்த்தர் சந்தோஷமாக தான் இருக்காரா, என்ன நினச்சி அவர் சந்தோஷமாக இருக்காரா, நான் பண்ணுற விஷயங்கள் அவருக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கா? நீங்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன் மேலே மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் உன்கிட்ட திருப்தியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் உன்னை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன் மேலே மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் நீங்கள் இன்றைக்கி இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு சொல்கிறீங்க, ஏசு என்னை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், என் கூட அவர் மகிழ்ச்சியாக இருக்கார், அவரோடு இருக்க உறவில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்தில் ஜெபிக்கலாமா? என் தேசம் வாழ்க்கைப்படும், என் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா ஜீசஸ். இந்த வார்த்தைக்கு இன்னைக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்கன்னா, நான் சொல்கிற அந்த வார்த்தைக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிறீங்கன்னா, கர்த்தருடைய பிரசன்னத்தில் நீங்கள் எழுந்து நிற்க போகிறீங்க. நான் மன கிலேசமுள்ள ஸ்திரீ இல்லை
நான் மனம் நொந்தவள் இல்லை அப்படின்னு நீங்க அக்செப்ட் பண்ணி சப்மிட் பண்றீங்கன்னா கர்த்தருடைய பிரசன்னத்தில் எழுந்து நில்லுங்க. கர்த்தரோட வாய் சொல்ற நாமத்தை இன்னைக்கு ரிசீவ் பண்ணுங்க. அவர் சொல்றாரு, நீ கைவிடப்பட்டவள் அல்ல, என் கையில அலங்காரமான கிரீடமா இருப்பவள். நீ மனம் நொந்த ஸ்திரீ அல்ல, என் கையில ராஜ முடியா இருப்பவள். அநேகர ராஜாக்களை ஆக்க, ராஜாக்களை அபிஷேகிக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ராஜாக்களை அபிஷேகம் செய்யும்படியா, இந்த வார்த்தை அப்படியே விசுவாசிங்க. ராஜாக்களை அபிஷேகம் செய்யும்படியா, ராஜாக்களை வளர்த்தெடுக்கும்படியா. நீங்க வளர்க்கிறவங்க ராஜாக்களா இருப்பாங்க. நீங்க யாருக்கு விதைக்கிறீங்களோ அவங்க ராஜாக்களா இருப்பாங்க. ஹல்லேலூயா. லரஹபா ஷிகதரபா ரெகேதேரே ஹேதேரே ஷிதரபா. மெல்கிசேதேக்கு அப்பமும் ரசமும் கொண்டு வந்து ஆபிரகாமை சந்தித்தார். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை மெல்கிசேதேக்கு கொடுத்தார். இந்த மெல்கிசேதேக்கு யார் தெரியுமா? சாலேமின் ராஜா. சாலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா, இயேசுவுக்கு அடையாளமானவர். நீங்க யாருக்கு விதைக்கிறீங்களோ அவங்க ராஜாக்களா இருப்பாங்க. நீங்க பிச்சைக்காரங்களுக்கு விதைக்கல, ஒன்றும் இல்லாதவங்களுக்கு நீங்க விதைக்கல. என்னைக்குமே நீங்க விதைக்கும் போது உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு ஃபெய்த் இருக்கட்டும். நான் விதைக்கிற இந்த இடம் ராஜாக்களின் இடம். ராஜாக்களுக்கு விதைக்கும்படியா கர்த்தர் உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க கைவிடப்பட்டவங்கள் அல்ல, ராஜாக்களை வளர்த்தி எடுப்பவர்கள். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அப்படியே விசுவாசிங்களேன். இந்த வார்த்தை அப்படியே விசுவாசிங்களேன். நீங்க ராஜாக்களை வளர்த்தி எடுப்பவர்கள், ராஜாக்களை நீர் அபிஷேகம் செய்யறவங்க. சொல்லுங்களேன் ஆண்டவரோட பிரசன்னத்துல. ஹல்லேலூயா. ரகத ரகதரபா ஷீத ரகதரபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லமா ஷீகதரபோத ரகதரபா. சொல்லுங்களேன், ராஜாக்களுக்கு விதைக்கும்படியா தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னோட அழைப்பு இதுதான். கர்த்தரோட வாய் இதுதான் சொல்லுது. கர்த்தரோட வாய் என்னை பார்த்து இதுதான் சொல்லுது, நீ ராஜாக்களை வளர்த்துவ. ஹல்லேலூயா. நீங்க சங்கடம் உள்ள ஒரு பெண் அல்ல, நீங்க தோல்வியான ஒரு மனுஷன் இல்லை. அவரோட பிரசனத்துல விதைங்களை விதைக்கும் போது அது கனவீனம் உள்ளதா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் ஒரு கம்பீரமான அறுவடையை உங்களுக்கு தரார். ஹல்லேலூயா. ரகதர ஹஷத ரகதரபா. ரெண்டு கரங்களை அவருக்கு நேரா விரிச்சு சொல்லுங்க. இயேசுவே, நீர் வெளிப்படுவதற்காய் நன்றி அப்பா. பேதுருவுக்கு நீர் வெளிப்பட்டது போல